கட்டினான் மாப்பிள்ளை. சரிங்க மாமா, இந்த போறேன். அர்ஜுன், அர்ஜுன், வரேன் வரேன். வாங்க, உள்ள வாங்க. வாங்க. வா விஜய், வா பிரியா, வாங்க உள்ள வாங்க. அடடே, செல்லக்குட்டி வந்திருக்கீங்களா? அச்சச்சோ, நிலாமா பேச்சுக்காவா? ஏமா நிலாமா என்ன பண்ண? பெரிய மனுஷன் கூப்பிடாம விட்டுட்டனும். சாரிமா, அர்ஜுன் அப்பாவை மன்னிச்சிடுறீங்களா? ஆயிடுதாங்க, நிலாமாவே அர்ஜுன் அப்பாவே மன்னிச்சிடுமா? மேடம் கிட்ட ஐஸ்கிரீம் வேணும், அதுக்கு தானே இவ்வளவு பெரிய பஞ்சாயத்து. நீலா, பாப்பா சொல்றது கரெக்ட் தானே? நம்ம பாப்பாவை கூப்பிடலாம், அப்ப கண்டிப்பா அவருக்கு எடுத்து கொடுக்கணும். சொல்லு குட்டி, உங்களுக்கு ஐஸ்கிரீம் என்ன எல்லாமே வச்சிருக்கோம், வாங்க. ஓய் மேடம், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தரீங்களா? ஐஸ்கிரீமுக்கு எப்படி எல்லாம் போயிட்டு போட்டுட்டு இருக்கல நீ. நீலா, பாப்பா கூட்டிட்டு போயிட்டு அவ என்னெல்லாம் கேட்கறாலும் எடுத்து கொடு. ஐயோ அர்ஜுன், நீ வேற அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஜெய் அமைதியாரு, அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். பாப்பா வாங்க வாங்க, நீங்க கொடுத்த பனிஷ்மெண்ட் நாங்க ஏத்துக்கிறோம். நீலா, பாப்பா தூக்க. அச்சோ என் தங்கமி, தூக்கணுமா உங்களை? வாங்கிட்டு தங்கம். இல்ல இல்ல, அதெல்லாம் எதுவும் வேண்டாம். ஐயோ என்னம்மா பண்ற? விஜய், நான் ஒன்னும் கோவத்துலலாம் சொல்லலாம். இப்பதான் அவளுக்கு கோல்டு சரியா இருக்கு, உங்களுக்கே தெரியும்ல, அதான் வேணாம்னு சொன்னேன். வேற எதுனா வேணா கொடுக்க சொல்லுங்க, பட் ஐஸ்கிரீம்லாம் வேண்டாம். சரி சரி விஜய், எதுக்கு இங்க நின்று பேசிட்டு? உள்ள வாங்க. நீலா, உள்ள கூட்டிட்டு வாமா. அட ஆமாண்ணா, நான் வேற இங்க நிக்க வச்சு பேசிட்டேன். உள்ள வாங்க. வா பிரியா, உள்ள வா. பிரியா, வா உள்ள போலாம். சரி விஜய், காஃபி குடி. விஜய் என்ன அமைதியா இருக்கா? இல்ல அர்ஜுன், காஃபிலாம் இருக்கட்டும், நம்ம புரியுது விஜய். ஒரு நிமிஷம். நீலா, என்ன பண்றாங்க? அது ஒண்ணும் இல்ல மாமா, பாட்டி கிட்ட பேசிட்டு இருந்தாங்களா, அதான் வரதுக்கு லேட் ஆகுது. இருங்க கூப்பிடுறேன், இப்ப வந்துருவாங்க. கூப்பிடுமா. கூப்பிடுறேன் மாமா. கனி, கனி, தீரன், வாங்க. இங்க அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என் உயிரே, என் உயிரே, யாவும் நீதானே. கண்ணீரண்டில் நீரிந்து பார்வை தந்தாயே. ஒரு தாய பெத்தெடுத்தாளே, ஒரு வாழ்வு அவவா. அண்ணா, அண்ணா என்ன மன்னிச்சிடணும். சின்ன தங்கம் என் செல்ல தங்கையே, கண்ணு கலங்குது குடிக்குதடி. செங்காட்டு மண்ணா நம் வீட்டு பொண்ணா, கைவிட்டு போக கண்ட கண்ணீர் வருவே. அண்ணா என்ன மன்னிச்சிடணும், என்ன மன்னிப்பியாண்ணா? கனி, என்னம்மா இந்த அண்ணன் தான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும். நீ எதுக்கு என்கிட்ட கேட்டுட்டு இருக்கான்? இந்த அண்ணன் தான் எதுவுமே பேசாம நீ வீட்டை விட்டு போறதுக்கும் அமைதியா நின்னுட்டல. நீ என்ன மன்னிப்பியாமா? என்னண்ணா, நான் உன்னை மன்னிக்கணுமா? நீ என்னென்ன தப்பு பண்ண? நான் தானே தப்பு பண்ணேன். கனி, நடந்ததெல்லாம் அர்ஜுன் சொன்னாமா, உன் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இதை நான் முன்னாடியே புரிஞ்சிருக்கணும். என் தங்கச்சி மேல எனக்கு நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுன்னா அந்த வகையில இந்த அண்ணன் தானே தப்பு. அப்ப இந்த அண்ணனை நீ தானே மன்னிக்கணும். அப்படி சொல்லாதண்ணா, உங்க இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா என்னை அடிச்சு கழுத்தை பிடிச்சு தள்ளி இருப்பாங்க. ஆனா நீ எதுவுமே பேசாம தானே இருந்த, எனக்கு அது கஷ்டமா தான் இருந்தது. நீ ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனா உன் மனநிலையை நான் யோசிக்கணும்லண்ணா. உனக்கு அந்த நிமிஷம் எப்படி இருந்திருக்கோம்ல அண்ணா? எதுவும் தெரிஞ்சு நடக்கலண்ணா. கனி, தப்பெல்லாம் ஒன்றும் பண்ணியிருக்கேன். ஆனா நீ ஒன்னு எந்த இடத்துல விட்டு கொடுக்காம என் பேர்ல எந்த தப்பும் இல்லைன்னு என் இடத்துல இருந்து யோசிக்கிற பத்தியும். ஆனா நான் அதை யோசிக்காம விட்டுட்டேனம்மா. பிரியா கூட உன்னை பத்தி புரிஞ்சிருக்கான். அவ அவ்வளோ சொல்லியும் நான் மனசு இறங்காம அப்படியே நின்றுட்டேன்னா ஏன் அர்ஜுன்
ஒரு அண்ணனா நான் இருந்து பண்ண வேண்டியதான் எல்லாமே அர்ஜுன் இருந்து பண்ணியிருக்கோம். இந்த அண்ணன் நம்ம தப்பு. அண்ணனை மன்னிச்சிடுமா? அண்ணா அப்படிலாம் சொல்லாதண்ணா. அண்ணா இப்ப நீ என்னை ஏத்துக்கிட்டியாண்ணா? உன் தங்கச்சி நீ நம்புறியாண்ணா? என்ன மக்கா நீ இப்படிலாம் கேட்குறேன்? என் தங்கச்சி நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன்னு நான் எவ்வளோ வருத்தப்பட்டேன், வேதனைப்பட்ட தெரியுமா? உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் இந்த எனக்கு உயிரே வருது. அதனால தான் சொல்கிறேன், இந்த அண்ணனை மன்னிப்பியான்னு. அப்படிலாம் சொல்லாதண்ணா. என்னை விட்டுட்டு எப்பவும் போகாதண்ணா. உன் தங்கச்சி இப்ப இல்ல, எப்பவுமே தப்பு பண்ண மாட்டேன். ஏன்னா என்னை வளர்த்தது ஆளாக்குனதெல்லாம் நீண்ணா. உன் வளர்ப்பு எப்பவுமே தப்பா போகாதுண்ணா. விஜய், இப்படியும் மாறி மாறி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஏற்கனவே கனி போதும் போதுங்கிற அளவுக்கு நிறையவே அழுது தீர்த்துட்டோம். அவ மட்டுமா நீ எவ்வளோ அளவுக்கு ஃபீல் பண்ணிருப்பேன்னு எனக்கு நல்லா புரியுது. போதும் விஜய், இதுக்கப்புறமும் ஃபீல் பண்ணி மனசு கஷ்டப்பட்டு இருக்காதீங்க. சொன்னா கேளுங்க. அதான் இப்போ ஒருத்தருக்கு புரிஞ்சிருச்சுல. இதுக்கப்புறமா ஃபீல் பண்ணிட்டு இருந்தா நல்லா இருக்காது. கனிக்கிட்ட சந்தோஷமா பேசும். ஆமா அர்ஜுன், நீ சொல்றது சரிதான். ஏற்கனவே கனி போதும் போதுங்கிற அளவுக்கு ரொம்ப வருத்தப்பட்டுட்டோம். இனிமே என் தங்கச்சி நான் வருத்தப்பட விடக்கூடாது. கனிமா, இனிமே நீ எதுக்காகவும் அழக்கூடாது. அது அண்ணன் வந்துட்டேன்னா அண்ணன் இருக்கலாமா? இனி எல்லாமே அண்ணன் பார்த்துக்கிறேன், சரியா? அண்ணா உனக்கு என் மேல எந்த கோவமும் இல்லைண்ணா. ஏதாவது கோவம்னா என்ன 4 வார்த்தை கூட திட்டிடுண்ணா, நான் வாங்கிக்கிறேண்ணா. கனிமா, அப்படிலாம் எதுவும் இல்லைம்மா. இந்த அண்ணன் என்னைக்கு உன் மேலே கோவப்பட்டிருக்கேன்? அன்னைக்கு உன் கழுத்தில் தாலியை பார்த்ததும் என் மனசை ஏற்றுக்கலாமா? அதான் அண்ணன் அப்படி இருந்துட்டேன். இனிமே அப்படி இருக்க மாட்டேன். அண்ணன் எப்பவுமே உனக்கு சப்போர்ட்டாக தான் இருப்பேனே. என் தங்கச்சி எந்த தப்பும் பண்ணலன்னு தெரிஞ்சதுக்கப்புறமும் நான் இனிமே இப்படி இருந்தால் நல்லா இருக்காதுல்ல? என் தங்கச்சி நான் நம்பணும்ல. இதை நான் முன்னாடியே செஞ்சுருக்கணும். ஆனால் இப்போ செஞ்சுருக்கேன்னா அதுவே கொஞ்சம் தப்பு தான். இனிமே அண்ணா அப்படி இருக்க மாட்டேன், சரியாம்மா? சரிண்ணா, இப்போதானே மனசுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. அண்ணா ஆனா அம்மா என்ன ஏத்துக்க மாட்டாங்கல்லண்ணா? இந்த பாரு கனி, அம்மா எடுத்து நம்ம கொஞ்சம் யோசிக்கணும்ல. அம்மா வயசானவங்க, உடனே எல்லாத்தையும் ஏற்றுக்க முடியாதுல்ல. அம்மாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சொல்லி புரிய வைக்கிறேன். அது வரைக்கும் அண்ணன் இருக்கான்ல, அண்ணன் பார்த்துக்கிறேன், சரியா? விஜய் விஜய் சொல்லு பிரியா. கண்ணிக்கிட்டே பேசிட்டு இருக்கேன். தீரன் கிட்ட ஏதாவது பேச, அவர் பார்த்துட்டு இருக்காருல்ல. ஆமாம்ல, நான் கனியை பார்த்ததும் எல்லாம் மறந்துட்டோமா? சாரி பிரியா. புரியுது. ஆனா அவரும் என்ன பண்ணுவாரு? பேச. தீரன், மாமா இங்கே வாடா. நீ அங்கே தள்ளி இருக்க, இங்கே வா. இல்லை மாமா, அது வந்து அட என்னப்பா அவங்க மாமா கூப்பிட்றாரு. அது வந்து இது வந்து யோசிச்சுட்டு இருக்கான். அவங்க தங்கச்சி கழுத்தை தாலி கட்டினா மட்டும் போதாது. மாமா கூப்பிட்ற பேச்சுக்க மறு பேச்சு பேசாம அங்கே போகணும். சரி மாமா. மாமா மாமா என்ன மன்னிச்சிருங்க. எல்லா தப்பும் நான் பண்ணதுதான். கனிமலை எந்த தப்புமே இல்லை. நான் தான் அவசரப்பட்டேன், இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன். நீங்கள் நியாயமாக கோவப்படணும்னா அது என் பேரில் மட்டும்தான். நடந்த விஷயத்துக்கும் கனிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை மாமா. கனி எவ்வளோ சொன்ன மாமா, உங்கள் கல்யாணம் முடியட்டும், முடிஞ்சதுக்கப்புறமா உங்ககிட்ட பொறுமையாக எடுத்து சொல்லி எங்கள் காதலுக்கு சம்மதம் வாங்கி அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலான்னு சொன்னோம். ஆனால் அப்பாவை பற்றி தான் உங்களுக்கே தெரியும்ல. அந்த பயத்திலையும் அப்பா மேலே உள்ள கோவத்துலையும் தான் நான் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டேன் மாமா. ஆனால் சத்தியமாக கனிக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை மாமா. புரியுது தீரா, நீ பண்ணது தப்பு இல்லைன்னு சொல்லிட முடியாது. நீ கொஞ்சம் என்கிட்ட விஷயத்த சொல்லியிருக்கலாம். என்னால் என்ன பண்ண முடியுமோ பார்த்து பண்ணியிருப்பேன். ஆனால் நீ கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். சரி, அதை தாலியை கட்டிட்டேனா, இதுக்கப்புறம் நம்ம இதை பற்றி பேசக்கூடாது. இதுக்கப்புறம் நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும். நாங்கள் இருக்கோம். நானும் அர்ஜுன்லாம் சேர்ந்து கண்டிப்பாக உங்களை நல்லபடியாக பார்த்துப்போம். சாரி மாமா, என்னை மன்னிச்சிருங்க மாமா. நான் பண்ணது பெரிய தப்பு தான். என்னால் தான் கண்ணிக்கு நிறைய அசிங்கம் அவமானம். ஆனால் நான் சத்தியமாக இப்படிலாம் நடக்கணும்னு எதிர்பார்க்கல மாமா. தாலியை கட்டிட்டான், எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருந்தான்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையும் ஆரம்பமாகும்னு நான் புரிஞ்சுக்கலாம். ஆனால் கனி உண்மையாகவே கிரேட் மாமா. என்னை பொறுமையாக இருன்னு சொன்னான். நான் தான் கேட்கல. அவள் பக்குவமாக இருந்தான். ஆனால் அவள் பக்குவத்தையும் நான் கெடுத்துட்டேன் மாமா. மாமா அவள் கல்யாணம் ஆனது உங்ககிட்ட முதல்ல சொல்லியிருப்பான். ஆனால் ஏற்கனவே பிரியாக்காவுக்கு கல்யாணம் வந்து அது நின்றுடுச்சு. மறுபடியும் அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு தான் கனி இந்த விஷயத்தை உங்ககிட்ட சொல்லாமல் இருக்கணும்னு இருந்தா. எல்லாமே நல்லபடியாக நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் நிதானமாக எடுத்து சொல்லலாம்னு நினச்சோம். ஆனால் அதுக்குள்ளேயும் இப்படி ஆகணும் நாங்கள் எதிர்பார்க்கல மாமா. உங்கள் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் மாமா கனி இந்த விஷயத்த மறைச்சான். இல்லைன்னா கண்டிப்பாக இதை மறைச்சிருக்க மாட்டேன் மாமா. உங்கள் தங்கச்சி பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும்ல. என் தங்கச்சி பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தோம் நானே ஒரு தப்பு பண்ணிட்டேன்ல. சரி தீரா, நடந்தெல்லாம் போகட்டும். இனி அதை பற்றி எதுவும் யோசிக்க வேண்டாம். இனிமே நீயும் கனி சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் எனக்கு தேவை. ஆமா தீரன், இங்க பாருங்க தீரன், நீங்க தெரிஞ்ச தெரியாமல கனி கழுத்துல தாலியை கட்டிட்டீங்க. இப்போ உங்க ஒய்ஃப், இனிமே அவளை நீங்க தான் நல்லபடியா பாத்துக்கணும். எந்த இடத்துலையும் கனி கண் கலங்க விட்டுறாதீங்க. உங்க கல்யாணம் ஆரம்பத்துலயும் பிரச்சனை தான் நடந்திருக்கு. அதுக்காக
பிரச்சனையிலே வாழ்க்கை போகக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் தான் சமாளிச்சு நல்லபடியாக உங்கள் வாழ்க்கையை நடத்தணும். கண்டிப்பாக்கா, என் கண்ணியை நான் நல்லபடியா பார்த்துப்பேன். என்னை நம்பி இவ்வளோ பிரச்சனைக்கு அப்புறம் என் கூட இருக்கானோ அவளை நான் எப்படிக்கா பார்த்துக்காம இருப்பேன்? தீரன், விஜய் தங்கச்சி கண்ணின்னு போய் இப்ப தீரன் ஒய்ஃப் கண்ணின்னு ஆயிட்டாச்சு, அப்படிதானே? ஐயோ மாமா, அப்படி இல்லை. நான் கண்ணியை நல்லா பார்த்துப்பேன்னு சொன்னேன், அதனால அப்படி சொன்னேன் மாமா. எதுக்குடா பதற? ஆமா மாமா, தைரியமா சொன்னேன். இப்ப கனி உன் பொண்டாட்டி தானே? இல்ல மாமா, அது அட என்ன மச்சான், இன்னும் இல்ல வந்து போயிட்டு ஆமான்னு தைரியமா சொல்லிருக்கோம். அதான் உன் மாமாவும் சொல்றான்ல. இன்னும் எதுக்கு அழுதுட்டு இருக்கேன்? இங்க பாரு, அண்ணா இருக்கான்ல, இனிமே நீ அழவே கூடாது. கண்ணத்தோட இங்க எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருக்கும், நீ மட்டும் வருத்தப்பட்டு இருக்க. கனி, உங்க அண்ணன் சொல்றது சரிதானே? இன்னும் எதுக்குமா அழுதுட்டு வருத்தப்பட்டு இருக்கேன்? இனிமே நீ சந்தோஷமா இருக்கணும், கவலைப்படாதம்மா. இல்ல அண்ணி, நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, அண்ணனும் என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனா அம்மா என்ன புரிஞ்சுக்கலையே. அம்மா எப்ப சமாதானம் ஆவாங்கன்னு ஏக்கமா இருக்கா அண்ணி. கனி, இப்பதானே ஒன்று ஒன்றா சால்வ் ஆகிட்டு வருது. சீக்கிரமே அத்தை உன்னை புரிஞ்சுப்பாங்க. சும்மா எல்லாத்துக்கும் வருத்தப்பட்டு இருக்கக்கூடாது. அங்கே தீரனை பாரு, நீ வருத்தப்பட்டு இருக்கிறதுனால தீரனும் வருத்தப்படுவான். இப்படியெல்லாம் இருக்காத. இனிமேல் 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும், புரியுதா? தேங்க்ஸ் அண்ணி. அண்ணன் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் மட்டும் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க. கண்டிப்பாக நீங்கள் தான் எனக்காக அண்ணன்கிட்ட பேசியிருப்பீங்க, எனக்கு தெரியும். அண்ணி, உங்களுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்ல பண்ணு எனக்கு தெரியல அண்ணி. எனக்கு நீ நன்றியெல்லாம் சொல்ல வேணாம். அதுக்கு பதிலாக ஒரு மருமகனும் மருமகளையும் பெற்றுக்கூட நான் என் வீட்டுக்கு மருமகனாவோ ஏற்றுக்கிறேன். அண்ணா, அண்ணியை பாருங்கண்ணா. என்ன அண்ணி கட்டதுன்னு சொல்றேன், சீக்கிரமே ஒரு மருமகளும் பேத்து கொடு, என் வீட்டுக்கு நான் எடுத்துக்கிறேன், சரியா? போங்கண்ணா. நீங்களும்மா? பரவாயில்லையே, என் தங்கச்சிக்கு வெக்கலாம் பட தெரியுதா? இது எல்லாத்துக்கும் காரணம் தீரனும். அண்ணா, அப்படின்னு ஒன்றும் இல்லை, நான் வைக்கலாம் படல, எப்பவும் போலதான் இருக்கேன். ஆமாமா, எப்பவும் போலதான் இருக்கீங்க. நீ இதே போல எப்பவுமே சந்தோஷமா இருக்கணும் கனி, இதுதான் இந்த அண்ணனுக்கு வேணும். எப்பவும் இப்படியே சிரிச்சபடி இரு, அது போதும். நீ இருக்கலண்ணா, நீ இருக்கிற வரைக்கும் உன் தங்கச்சி எப்பவும் இப்படிதானே இருப்பேன். ஆமா கனிமா, நீ எப்பவும் இப்படியே இருக்கணும், இதுதான் எனக்கும் வேணும். நான் சுமப்பேன் 5 விரல்களை கோர்த்து நாம 10 விரலானோ. மழை கோலத்தில் பார்த்தா அந்த சின்ன பொண்ண காணோம். சில நாளில் நீ என் தாயே, சில நாளில் நீ என் சேயே. மயான குணம் மென்மையான என்ற அண்ணன் போல வருமா? அந்த வானவில் ஒரு குடும்பமாக வந்து வாழுது இங்க நிஜமா? இது எங்க சரி சரி, நீ இப்படி எவ்வளவு நேரம் நின்று பார்த்துட்டு இருக்க போறீங்க? விஜய் வாங்க, விஜய் வாங்க. பிரியா வா, சாப்பிடுவீங்க? இல்லை அர்ஜுன் இருக்கட்டும், வீட்டில் சாப்பிட்டு தான் வந்தோம். இவங்க 2 பேருக்கு வீடு பார்க்கணும், அதான் சகலம். நீ வீட்டில் சாப்பிட்டாலும் பரவாயில்ல, இங்கேயும் சாப்பிடு. எக்ஸ்ட்ரா சாப்பிட்டா ஒன்றும் குண்டாயிட மாட்டேன். வாடா, பொண்டாட்டியும் கூட்டிட்டு வா. நீங்க பெரிய மனுஷன் கூப்பிட்டு வந்துரு, அப்புறம் அவங்க ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்துட போறாங்க. இல்லை போமா, போய் எல்லாம் எடுத்து வை, நான் இவங்களை கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமா, எல்லாம் ரெடியா இருக்கு, நீங்க சீக்கிரம் கூட்டிட்டு வாங்க. கண்டிப்பா கையோடு கூட்டிட்டு வரேன். நீ எல்லாம் அரேஞ்ச் பண்ணு, நான் கூட்டிட்டு வரேன். சரிங்க மாமா. கனி, நீ வாமா. தீரன், நீங்களும் வாங்க. நீங்க 2 பேரும் காலையில எதுவுமே குடிக்க கூட இல்ல, வாங்க. இல்ல நீ பரவாயில்ல, இருக்கட்டும். என்ன கனி, காலையில எதுவும் சாப்பிடலையா? இல்லண்ணா, நீங்க வரீங்கன்னா அர்ஜுன் அண்ணா சொன்னாங்க, அதான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்ப எங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். போ, போய் சாப்பிட்டுட்டு இரு, நாங்களும் வரோம். போமா தீரன், கனியை கூட்டிட்டு போ, நாங்களும் வரோம். போங்க. சரிங்க மாமா. கனி வாமா. ஆமாமா, புது பொண்ணுக்கும் மாப்பிளைக்கும் விருந்து ரெடியா இருக்கு. முதல் விருந்து எங்க வீட்டு விருந்து தான். என்னம்மா தங்கச்சி, விருந்து வச்சிடலாமா? போங்கண்ணா. சரி சரி, நீங்க 2 பேர் போங்க, நான் விஜய் பிரியாவும் கூட்டிட்டு வரேன். நீங்க போங்க. ஆமா தீரன், நீ கனியை கூட்டிட்டு போ, நான் அர்ஜுன் கிட்ட கொஞ்சம் பேசிட்டு வரேன். போங்க. சரிங்க மாமா. கனி வா. அண்ணா சீக்கிரம் வந்துரு. அண்ணி, நீங்களும் தான் சீக்கிரம் வாங்க, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கட்டும் கனி, பரவாயில்ல. அண்ணி, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, வாங்க அண்ணி. நாங்க இருந்தபோது உங்க கூட சேர்ந்து சாப்பிடணும் விளையாடணும்னு நினைச்சேன், ஆனா எதுவும் நடக்கல. அட்லீஸ்ட் இங்கேயாவது எனக்காக ப்ளீஸ் அண்ணி. பிரியா, அத கனி கேக்குறாங்களா? சரி விஜய், நீ போ கனி, நான் வரேன். அப்பா இது போதும். சரிங்க, நீ வாங்க, நாங்க எல்லாம் எடுத்து வைக்கிறேன். பிரியா போலாமா? விஜய், அது வந்து யாருக்காக இல்லைனாலும் கனி தீரனுக்காக சாப்பிடலாமே. பிரியா யோசிக்காத, நாத்தனார் தானே. இப்போ உங்களால உங்க வீட்டுல விருந்து வைக்க முடியாதுல்ல, இங்க நீ வைக்கிறதா நினைச்சுக்கீங்க. பிரியா ஏமா யோசிக்கலாம்? சரி விஜய். என்ன சகலம், அடுத்து என்ன பண்ற மாதிரி ஐடியா? என்ன அர்ஜுன் தெரியாத மாதிரி கேட்கறான். முதல்ல கனி குதிரனுக்கும் வீடு பார்க்கணும்,
அப்புறம் தீரனுக்கு ஒரு நல்ல இடத்துல வேலை பார்த்து கொடுக்கணும். அப்பதானே அவனால குடும்பத்தை ரன் பண்ண முடியும். அவன் நல்லபடியா கனியை பார்த்துட்டா தானே நான் அம்மா கிட்ட எதையாவது பேசி சமாளிச்சு அம்மாவை கொஞ்சமாவது கனியை ஏத்துக்கிற அளவுக்கு கொண்டு வர முடியும். ஆமாடா, பரவாயில்லடா, ஒரு அண்ணனை நல்லாவே யோசிக்கிறேன். சரி, இவங்களுக்கு எப்போ வீடு பார்க்குற மாதிரி ஐடியாவில் இருக்கா? சீக்கிரம் வீட்டை பார்த்துட்டு இவங்களை கூட்டிட்டு வந்த வீடு எத்தனை நாளைக்கு எங்க வீட்டில் இருக்க போறாங்க? எங்க வீட்டில் இருந்தா எங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்காதுல்ல. டேய் அர்ஜுன், எப்படிலாம் இப்பெல்லாம் காமெடி பண்றேன்? அதுவும் பாரு, முகத்தை உண்மையாவே சீரியஸா வச்சபடிக்கே காமெடி பண்றேன். அட போவி, அப்ப நம்பலையா? டேய், நான் சீரியஸா தான் சொல்றேன். அதான் சகல நம்பிட்டேன். இப்போ உனக்கு என்ன, கனியும் தீரனையும் நான் இப்பவே வீட்டை விட்டு கூட்டிட்டு போயிடணும், அப்படிதானே? ஆமாண்டா, அவங்க தான் நீ வீட்டை பார்க்கணும் வேலை பார்க்கணுன்றீங்க. அப்புறம் அவங்க இங்க இருந்தா எப்படி? சீக்கிரம் கூட்டிட்டு கிளம்பு. அதுக்கு என்ன, கூட்டிட்டு கிளம்பிட்டா போதே. இன்னும் ஒரு 4-5 நாள் இங்க இருக்கட்டும், அப்புறம் பொறுமையா வந்து கூட்டிட்டு போறேன். டேய், என்னடா நான் இவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ சிரிச்சிட்டு இருக்கேன். ஆமா, கோவம் வரல உனக்கு? கோவமா? மூணாலியா? டேய், அர்ஜுனை பத்தி எனக்கு தெரியாது, அவன் எப்படி பேசுவான்னு எனக்கு தெரியாதா? போடா. டேய் சகலா, என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? ஆமா, ஃப்ரெண்டா இருக்கும்போதே நான் உன்னை ரொம்ப நம்பினவன். இப்போ நீ என் சகலையாச்சேன், உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்காது. நீ அது கனி எந்திரனி கூட்டிட்டு போக சொல்றதாவது அப்படி சொல்றேன்னா தான் கனி எந்திரனி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருக்க மாட்டேடா. உண்மையா சொல்றேன், நீ இருக்க போய் தான் இன்னைக்கு கனி எந்திரனும் இந்த அளவுக்கு இருக்காங்க. நீ மட்டும் அன்னைக்கு அவங்களுக்கு பார்க்கலன்னா இன்னைக்கு அவங்க எங்க போயிருப்பாங்கன்னு தெரியாதுல்லடா. சரி, உடனே சென்டிமெண்டா போயிடாதான். இப்போதான் சமாதானப்படுத்தி கூட்டிட்டு வந்து நிக்க வச்சிருக்கேன், மறுபடியும் ஃபீல் பண்றாத. இங்க பாரு, நீ வீடையும் பார்க்க வேணாம், வேலையும் பார்க்க வேணாம், அதெல்லாம் நான் ரெடி பண்ணிட்டேன். நீ நாளைக்கு காலையில வா, முதல் வேலையா கனி எந்திரனையும் அங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு பால் காய்ச்சிட்டேன், வீட்டுல விட்டுட்டு வரும். அதை சொல்லதான் இன்னைக்கு நான் உன்னை கூப்பிட்டேனே. ஆனா சார் என்ன தனியா வீடு பார்க்க போறேன், வேலை பார்க்க போறேன். டேய், கனிக்கு நீ ஒரு அண்ணனா, நானும் ஒரு அண்ணன் தான், தெரியுங்களா? டேய் அர்ஜுன், என்னடா சொல்றேன்? நீ வீட்டை பார்த்துட்டியா? டேய், எதுக்குடா இந்த ஷாக்கு? அதான் இப்ப சொன்னல, கனிக்கு நீ எப்படி ஒரு அண்ணனும் அப்படிதான் நானும் இன்னொரு அண்ணன். அப்புறம் உனக்கு இருக்க அதே பொறுப்பு தான் எனக்கு இருக்கும். அதெல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணியாச்சு. நீ நாளைக்கு வந்ததும் அவங்க கூட்டிட்டு போய் அந்த வீட்டில் விட்டு பால் காய்ச்சி விட்டுட்டு வந்துடும், ஓகேவா? டேய் அர்ஜுன், தேங்க்ஸ்டா. நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடா, உண்மையா சொல்றேன். நீ மட்டும் இல்லைண்ணா என் தங்கச்சியோட நிலமா என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியலடா. அதையும் நீ இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். அது மட்டும் இல்லாம அவங்க வீட்டை பார்த்து வேலை பார்த்தேன். நான் இதுக்கெல்லாம் என்னடா கைமாறு செய்ய போறேன்? என்னது கைமாறா? டேய், என்ன மூணாவது மனுஷன் நினைச்சிட்டியா? நேற்று வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருந்தோம், இப்போ அப்படி கிடையாது. நம்ம சகலைங்கடா. இங்க பாரு, சும்மா என்ன ஏதாவது பேச வைக்காத, ஏதாவது சொல்லிட போறேன். வாயை மூடிட்டு அமைதியா இருடா. என்ன சென்டிமெண்டா பேசுறேன்னு ஃபீல் பண்ணி பேசுறேன், இப்படியா பேசிட்டு இருக்கான்? அமைதியா இருடா. அப்படின்னு அர்ஜுன், என்னதான் இருந்தாலும் நீ எனக்கு பண்றது எவ்வளவு அதிகம் தெரியுமா? இதுக்கெல்லாம் நான் ஏதாவது பண்ணணும்லடா. டேய், இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், மேல இருந்து குடிச்சு கீழே தள்ளி விட்டுருவேன். பிரியாக்காக தான் பார்த்துட்டு இருக்கேன், பார்த்துக்கோ. டேய் சகல, அப்படின்னா எதுவும் பண்ணிடாத. இப்போதானே கல்யாணம் நடந்திருக்கேன், இன்னும் நடக்க வேண்டியது எவ்வளவு இருக்கலாம். கவலைப்படாதா, இன்னும் பரம்பரைக்குலாம் எந்த ஆபத்தும் வராது, அந்த அளவுக்குலாம் நடந்துக்க மாட்டேன், கவலைப்படாது. ஆனா இதே மாதிரி பேசிட்டு இருந்தேன்னு வச்சுக்கேன், உன் சொல்லிய மொத்தமா முடிச்சு விட்டுருவோம், பார்த்துக்க. நீ செஞ்சாலும் செய்வதான். சரி, நானே உங்க கேட்கணும்னு நினைச்சேன், பிச்சுக்கும் பாரதிக்கு எப்ப கல்யாணம்? நீங்க அதை பத்தி பேசுற மாதிரி தெரியல. விஜய், டேய், பிரியா கூப்பிடப்ப இதை பத்தி நாம அப்புறம் பேசுவோம். சொல்லு பிரியா, பாப்பா சாப்பிட்டாலா? ரொம்ப நேரம் அடம் பிடிச்சிட்டு இருந்தாலே, அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டியா? ஆமா விஜய், ரொம்ப அடை பண்ணிட்டு இருந்தாதான். அவளுக்கு ஐஸ்கிரீம் இருந்தாதான் சாப்பிடுவேன்னு ரொம்ப அடை பண்ணான். அப்படி எப்படின்னு சமாளிச்சு ஊட்டி விட்டுட்டேன். சரி, வீட்டுக்கு கிளம்பணும்ல, டைம் ஆகுதுல. அர்ஜுன் மாமா. மாமாவா? இது என்ன புது கேரக்டர்? சகல நம்ம கிட்ட சொல்லவே இல்லை. பீஸ் ஒரு மார்க்கமா தான் இருக்கும். இவ வேற. சொல்லு அக்ஷயா, என்ன? இல்ல மாமா, பாட்டி உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாங்க, அதான் உங்களை கூட்டிட்டு வர சொன்னாங்க. வாங்களேன். யார் இவங்க? இந்த வாய்ஸ் நான் எங்கே கேட்டிருக்கேனே, ரொம்ப பழக்கப்பட்ட குரல் மாதிரி இருக்கு. அடிக்கடி நம்ம கிட்ட பேசுன மாதிரி இருக்கேன். இது யாரு? அர்ஜுன் உங்களை பத்தி சொன்னதே இல்லையே. மாமான்னு கூப்பிடுறோம். பாட்டியா? எந்த பாட்டி? என்ன மாமா எப்படி கேக்குறீங்க? அகிலாண்ட பாட்டி தான், அங்கதான் உங்களை கூப்பிடுறாங்க. அதானே பார்த்தேன். பார்வதி பாட்டி கண்டிப்பா கூப்பிட மாட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியும். அக்ஷயா, இப்போ என்னால் பேச முடியாது. நான் எது வந்தாலும் நாளைக்கு மார்னிங் பேசுறேன்னு சொல்லு. என் சகல வந்திருக்காங்களா, அவங்க கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். எது வந்தாலும் நான் மார்னிங் பேசுறேன்னு சொல்லு. அன்னைக்கு மாமா பாட்டி உங்ககிட்ட முக்கியமான அக்ஷயா, எந்த இம்பார்ட்டன்ட் இருந்தாலும் பரவாயில்ல. வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா முதல்ல நம்ம அவங்கள தான் பார்க்கணும். நீங்களும் கெஸ்ட் தான், ஆனால் நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு இங்கே இருப்பீங்க. பட் விஜய் அப்படி இல்லைன்னா அவங்க கிளம்பிடுவாங்க. நான் முதல்ல அவங்கள தான் பார்க்கணும். எது வந்தாலும் பாட்டிக்கிட்ட அப்புறம் வந்து பேசுறேன்னு சொல்லு. நீ சொல்லு. இல்லையா, நான் மார்னிங் பேசிக்கிறேன். மாமா. அக்ஷயா, நான் ஒரு தடவை தான் சொல்லுவேன், சும்மா இங்கே நின்றுட்டு என்ன டென்ஷன் ஆக்கிட்டு இருக்காது. விட டென்ஷன் ஆகாத. அதுக்கு இல்லை விஜய், ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். இதுவே நிலா இந்த இடத்துல இருந்தா என்னை ஒரு வார்த்தை கூட பேச விட மாட்டான். என் பார்வையில எல்லாத்தையும் புரிஞ்சுப்பான். சரி, இதை நான் இவங்க கிட்ட எதிர்பார்க்க கூடாதுதான். நான் சொல்லிட்டேன், 1 or 2 times சொல்லிட்டேன். சொன்ன உடனே நகரணும். அதை விட்டுட்டு அது இல்லைன்னா டென்ஷன் தானே ஆகும். எப்படியாவது அர்ஜுன் கிட்ட நல்ல பேர் வாங்கலான்னு பார்த்தா நான் எது சொன்னாலும் கோவப்பட்டு இருக்காரு.
நான் என்னதான் பண்றது? நீலம், எதுக்கு எடுத்தாலும் நீலம் நீலம் நீலம். நான் இங்கிருந்து போறதுக்குள்ளார அவ்வளோ வீட்டை விட்டு தரத்துறேன். என் மொதல் வேலையா அதுதான். விட அர்ஜுன், எங்க உங்களுக்கு அர்ஜுனை பத்தி தெரியாது. அவன் அவ்வளோ சீக்கிரம் டென்ஷன் ஆக மாட்டான். ஆனா டென்ஷன் ஆகிட்டான் வீடே ரெண்டாயிடும். போங்க. சாரி சாரி மாமா, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். ஐம் ரியலி சாரி. இட்ஸ் ஓகே. இன்னொரு தடவை இந்த மாதிரி நடந்துக்காத. இதே மாதிரி சொல்லிட்டு இருப்பேன்னு நினைக்காத. வேற மாதிரி ஆயிடும். ஓ சரி விட அர்ஜுன். ஆமா யார் இவங்க? இவன் என் அம்மாவோட அண்ணன் பொண்ணு. அண்ணன் பொண்ணா? டேய் உனக்கு தாய் மாமா இருக்காங்களா? சொல்லவே இல்லை. டேய் அம்மா கூட பிறந்தவங்களடா. அம்மாவோட சித்தி பையன். அதனால தான் அண்ணன் சொன்னேன். ஓ அப்படியா? இல்ல பேச உன்னை மாமா மாமான்னு கூப்பிடுதேன். என்ன ரூட்டு வேற எங்கேயும் போகுதோ என்ன? அது ஏன்டா கேட்கறான்? ஏற்கனவே ப்ராப்ளத்துல தான் இருந்தது. இப்போதான் இந்த ப்ராப்ளம்லாம் முடிஞ்சதுன்னு நினைச்சு சந்தோஷமா இருந்தேன். மறுபடியும் வந்து தலையில கொடுத்துருச்சு. நான் என்ன பண்றதுன்னு தெரியல. ரைட்டு, அப்ப பெரிய ப்ராப்ளம் தான். ஆமா மாமா மாமான்னு கூப்பிடுறது நிலா சிஸ்டருக்கு அதெல்லாம் காலையில பெரிய பஞ்சாயத்து ஆயிடுச்சு. அப்படி இப்படின்னு சமாதானப்படுத்தி வச்சிருக்கேன். முதல்ல இவ்வளவு இதை கூப்பிட வேணாம்னு சொல்லணும். இப்ப ஓயாம மாமா மாமான்னு கூப்பிடுறது எனக்கே கடுப்பா இருக்கு. எனக்கு என் பொண்டாட்டி மட்டும் தான் கூப்பிடணும். வேற எவ்வளவு கூப்பிடக்கூடாது. டே அர்ஜுன், சும்மா சொல்லக்கூடாதியா? மன்மதையா நீனு? ரவுண்டு கட்டி வராதுங்க. இந்த மாதிரி நமக்கு அமையவே மாட்டேங்குது. விஜய் என்ன சார் அமைதியாக்கா? உங்க ஓனர் கூப்பிட்டாங்களே என்னன்னு கேட்கல? அந்த பாவி இவ பின்னாடிதான் இருக்கான்னு ஒரு வார்த்தை சொல்ல மாட்டேடா. டே இவ இருந்ததே மறந்துட்டேன்டா. ஓ அப்ப மறந்துட்டுதான் இவ்வளவு தூரம் பேசிட்டு இருக்கியான்? சகல எவியா மறைக்கிறா. எனக்கு தெரிஞ்ச நைட்டுக்கு கச்சேரி பலமா இருக்கும்னு நினைக்கிறேன். விஜய் டைம் ஆகுது, வீட்டுக்கு போகலாமா? ஓகே ஓரளவு பலமா இருக்கு. டே சிரிக்க விட செய்யறேன். என்ன காப்பாத்திருக்கலாம்லடா. சகல எல்லா இடத்துலயும் என்னால காப்பாற்ற முடியாது. பார்த்துக்க இந்த மாதிரி கட்டத்துல அடி வாங்கிதான் ஆகணும். என்னதான் ஊருக்கே பருப்பா இருந்தாலும் வீட்டுக்கு தொடப்ப தானே. அதனால போய் வாங்க வேண்டியதை வாங்கு. சகல எதனா அடி பாலனா உடனே போன் பண்ணு, ஆம்புலன்ஸ் அனுப்பி வைக்கிறேன். அட்ட பாவி என்னை கோத்து விட்டு அடி வாங்க வச்சு ஆம்புலன்ஸ் வர அனுப்புறேன்றான். இப்ப பாருடி உன்னை எப்படி கோத்து விடுறேன்னு. சகலையோட ரிவெஞ்ச பாக்கலையே, இப்ப பாப்பேன். என்ன சகல அமைதியா இருக்கா? வேற என்ன பண்ண? அடி வாங்குறது கன்ஃபார்ம்னு தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அமைதியா இருந்துதானே ஆகணும். சரி நான் போய் அடி வாங்குறேன். ஆனா ஒண்ணு சகல எனக்கு ஒரு டவுட்டு. அடி வாங்க போற நேரத்துல அப்படின்னா உனக்கு டவுட்டு? அது ஒரு டவுட்னு வச்சுக்கேன். உன்னால இந்த டவுட்டை கிளியர் பண்ண முடியுமா? அர்ஜுன் யாருன்னு நினைச்சிட்டான்? எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணுவேன். எந்த டவுட்டா இருந்தாலும் கேளு. என்ன டவுட்டு? எல்லா டவுட்டையும் கிளியர் பண்ணிடுவேன். உன் டவுட்டை கேளுடா. கிளியர் பண்றேன்னா இல்லையான்னு பாரு. கேளு சீக்கிரமா கேட்டுட்டு போய் வாங்க வேண்டியதை வாங்கு. நான் வேற வெயிட்டிங்ல இருக்கேன்டா. ஐயோ அம்மானு சத்தத்தை கேட்கறதுக்காக. அட பாவி இப்ப யார் ஐயோ அம்மானு சத்தம் கொடுக்குறான்னு பாத்துருவோம். அது ஒண்ணும் இல்ல சகல, இந்த சகல சகலன்னு சொல்றாங்களே அதுக்கு என்ன அர்த்தம்? டே இப்பதான் கரெக்டான கேள்வி கேட்டிருக்கான். உனக்கு இந்த சகலைக்கு அர்த்தம் தெரியாதுல? இப்ப சொல்றேன் கேட்டுக்க. இந்த ஒரே கம்பெனி ப்ராடக்டை வாங்கி ஏமாந்தவங்க பேரு தான் சகலைங்கன்னு அர்த்தம். ரைட்டு ஏறி ஆரம்பிச்சிருச்சு. அப்பாடா இப்பதான் என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன அர்த்தம் புரிஞ்சுதா? இல்ல இன்னும் கிளியரா சொல்ல. இப்ப நீ என்ன சகலைங்க? இப்ப நீ என்ன சொல்ல வர? சகல உனக்கு இன்னும் புரியல. நீ நானும் ஒரே குடும்பத்துல இருந்து தானே பொண்ணு எடுத்திருக்கோம். அப்ப என்ன அர்த்தம்? ஒரே குடும்பத்துல போய் மாட்டிக்கிட்டு ஏமாந்துருக்கோம்னு அர்த்தம். விஜய் நீ மாட்டிக்கிட்டேன்னு உன் வேலையை தரமா செஞ்சு விட்டுட்டேன்ல. அச்சோ இப்ப இங்க என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. என்ன புரிஞ்சுதா இல்லையா? எனக்கு ஓரளவுக்கு லைட்டா புரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு தான் இன்னும் கிளியரா புரியலன்னு நினைக்கிறேன். நீ வேற தெளிவா சொல்ல. யாருக்கிட்ட புரியல? அது வேற யாரும் இல்ல, உன் பின்னாடி நிக்கிறாங்க பாரு. அவங்களுக்கு தான் இன்னும் கிளியரா புரியலையாமா. நீ கொஞ்சம் தெளிவா சொல்லிவிடு. சொல்லிடு சகல. ஏன் பின்னாடியா? அது யாரு? அது நீயே பாரு. ஐ நிலா சிஸ்டர் சகல நீ இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? அவங்களுக்கு சரியா புரியலையாமா. கிளியரா சொல்லு. அது அது வந்து பொண்டாட்டி சும்மாதாண்டி. என்னையா சகல வாயில டைப் அடிச்சிட்டு இருக்கேன். பிளான் பண்ணி கோத்து விட்டுட்டல நீ. எப்படி நம்ம விட்டு நங்குற மாதிரி சும்மா நச்சுனதுதான் மா பண்ணு. எனக்கு ஆம்புலன்ஸ் அனுப்புறேன்னு நீ உள்ள போ. ஐயோ அம்மா நீ கத்துறேன் இல்ல நான் கத்துறேன்னு பாப்போம். உள்ள போ. நான் உடனே ஆம்புலன்ஸ்க்கு ஃபோன் பண்ணிடுறேன். போவி ரிவெஞ்சா எடுக்கிறேன். ஐயோ பின்னாடி வர முறைக்கிறானே. டி சகல ஏதாவது பண்ணி காப்பாத்துறோம். சகல எல்லா இடத்துலயும் என்னால காப்பாற்ற முடியாது பாத்துக்க. இந்த மாதிரி விஷயத்துல அடி வாங்கிதான் ஆகணும். ஊருக்கே பருப்பானாலும் வீட்டுக்கு தொடப்ப கிட்ட தானே. எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல சகல? உன் டைலாக் தான் சகல. கொஞ்சம் ரிப்பீட் பண்ணி பார்த்தேன். எப்படி இருந்தது? என் விட்டு எனக்கவா போடுறேன்? மாமா கொஞ்சம் உள்ள வாங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சகல உங்களை அந்த கம்பெனி ப்ராடக்ட் கூப்பிடுது. போங்க சகல. மாமா உங்களை உள்ள வாங்கன்னு கூப்பிட்டேன். வாங்க. பொண்டாட்டி
அது வந்து கெஸ்ட் எல்லாம் வந்திருக்காங்க, நம்ம இங்க இருந்து பேசலாமே. உள்ள வாயா. மட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்துரு. சகல பாவமா இருக்கியா? தந்திடவா நீ பிறந்தாய் அன்பே நீ ஊருக்குள்ளே. பார்த்தாலே பிபி ஏறும், ஹாப்பில ஸ்லாடா மாறும். ஆனா நான் ஒபாமாடி, அட ஓண்டத்து என் கையிலடி.